லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்றது ஒரு சின்னதா சம்மரி குடுத்துட்டு நம்ம போனோம். விருப்பமுள்ள யாராவது இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம ரெண்டு பேரா பார்த்தோம். அதுக்கப்புறம் அடிஷ்னலா வந்து என்ன பார்த்தோம்னா 1000 இயர்ஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து மத்தியஸ்தரா இருந்து என்னென்ன வேலைகள் செய்வாரு தன்னோட புது உடன்படிக்கையின்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ஒர்க்குக்கும் இப்ப நடைபெறுகிற சில விஷயங்களுக்கும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதாவது 1000 இயர்ஸ்ல வந்து எல்லா உலக ஜனங்களையும் வந்து எப்படி வந்து கீழ்படுத்தி செய்ய வேணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து கண்ணீரியாவையும் வந்து தேவன் துடைப்பாரு. ஸோ எந்த ஒரு பாவமும் அந்த டைம்ல இருக்காது அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அப்புறம் இப்ப ரீசெண்டா நடக்கிற அந்த வார் இதெல்லாம் குறிச்சு நம்ம லாஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே சார். நம்ம லாஸ்ட் கிளாஸ் நம்ம எந்த லைன்ல பார்த்து முடிச்சோம்? மாபெரும் ராஜாவும் இந்த லைன் வந்து நம்ம படிக்கணும். சரி, ஓகே. மாபெரும் ராஜாவும் மத்தியஸ்தருமாகிய இந்த லைன்ல இருந்து நம்ம படிக்கணும். விருப்பமுள்ள சகோதரர்கள் நம்ம படிக்கலாம். பிரதர் பேஜ் நம்பர் தெரியல பிரதர் எனக்கு. பேஜ் நம்பர் வந்து 18. ஓகே பிரதர், வாசிக்கலாம்ல பிரதர்? மாபெரும் ராஜாவும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்து தமது பணியை முடித்து பிதாவுக்கு யாவற்றையும் ஒப்புவிப்பார் என்று அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24-28 விளக்கினது போல பைபிள் எடுத்துட்டு வந்துரு. மனுகுலம் முழுவதற்கும் செய்த மீட்பு பணியில் என்னென்ன நிரந்தரமான விளைவுகளை எதிர்பார்க்கலாம்? கண்டினியூவா வாசிக்கட்டுமா பிரதர்? போதுமா? புதிய உடன்படிக்கையை தமது விலையேற பெற்ற இரத்தத்தால் முத்திரையிட்டு அந்த உடன்படிக்கையின் கிருபைகள் மனுக்குலம் அனைத்திற்கும் கிடைக்கும்படியாக செய்தல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், சிறுபந்தி கூட்டம் ஒப்புரவாகுதலை அல்லது தேவனோடு இசைவை ஏற்படுத்துகிற ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். நற்கிரியைகளில் வைராக்கியம் காட்டியவர்கள், தேவ ஊழியத்தில் தங்கள் ஜீவனையே கொடுக்க முன்வந்தவர்கள், தங்கள் மீட்பரை மெய்யாக பிரதிபலிப்பவர்கள், தேவ ஏற்பாட்டினால் 1000 வருட அரசாட்சியில் உடன் சுதந்திரராக இருக்க தகுதியை பெற்றவர்கள். இவர்கள் தேவ சாயலை அடைவார்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். போதும்ல பிரதர்? ஓகே சார். இதுல இருக்க என்ன கருத்து ஷேர் பண்ணுங்க. இதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, முழு உலகத்துக்கும் ராஜாவும் இப்போ மத்தியஸ்தராகவும் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய பணியை முடித்து பிதாவுக்கு எல்லாவற்றையும் ஒப்புவிப்பார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தின்படி அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது.
பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும்போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. சகலமும் அவருக்குள் கீழ்ப்பட்டிருக்கும் போது, தேவனே சகலத்திலும் சகலமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமது தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இந்த வசனம் என்ன சொல்ல வருது, இந்த பேராகிராஃப் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளுடைய விசுவாச அறிக்கையில நாம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எப்ப நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்து நம்ம வந்தோமோ, அப்ப நம்மளுடைய விசுவாசமே அதுதான். முத ஒன்றான மெய்தேவனாகி அவரையும், அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு, அவர் முதலாம் வருகையில வந்து என்ன பண்ணினாரு, அதுக்கப்புறம் 2வது வருகையில அவர் வந்து அவர் என்ன பிதாவுக்கு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இஸ்ரேல் தேசம் அத வந்து ஆஹ் கூட்டி சேர்த்து அந்த சிதறடிக்கப்பட்ட ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து பண்ணிட்டு இருக்காரு. முதலாவது அவர் பண்றது அந்த சபை. அந்த சபையில வந்து 1,44,000 பேர் அந்த சிறுமந்தை அப்படின்னு சொல்ற அந்த வகுப்பாருக்கு புது உடன்படிக்கை அவருடைய ரத்தத்தால மீட்டிருக்கிறாரு. அவரு அந்த மீட்டு அந்த நமக்கு மாத்திரம் இல்ல, ஆஹ் ஆஹ் முழு உலகத்துக்கும் அந்த கிடைக்கிறதுக்கு, அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நம்மளை கொண்டு செயல்பட போறாரு. அப்புறம் இந்த சிறுமந்தை கூட்டம்ன்றது வந்து ஒரு பெரிய ஜனங்கள்ல, கோடான கோடி ஜனங்கள்ல கோடான கோடி ஜனங்கள் வாழ்ந்தாலும் அவர் செலக்ட் பண்ணது இந்த 1,44,000 பேர் என்ற ஒரு சின்ன கூட்டம் தான். அந்த கூட்டத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கூட்டத்துக்கு பேரு ராஜரீக கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னா, ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரத்துல எல்லாம் அந்த வசனங்கள் இருக்கு. எப்படின்னா 2ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்துல பார்த்தோம்னா, நம்மளதான் அது சொல்றாரு. நம்மளன்னா சபையாக அழைக்கப்பட்டிருக்க நம்ம, ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்ட நம்ம, கிறிஸ்துவிகிட்ட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுத்துக்கிட்ட நம்மளதான் தேவன் சொல்றாரு. எப்படின்னா, நம்மள வந்து ஒரு அந்தகாரத்துல இருந்துன்னா ஒரு இருள்ல இருந்து ஒரு ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு நம்மள கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரை வரவழைத்திருக்கிறாரு நம்மள. அந்த எதுக்காக அழைச்சிருக்காருன்னா, அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்கணும் அப்படின்றதுக்காக. என்ன அவருடைய புண்ணியங்கள் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்கும் ஆதாமோட பாவத்து நிமித்தம் ஆதாம் பாவம் செஞ்சு அந்த மீறுதலினால, கீழ்ப்படியாதனால தன்னுடைய ஜீவனையும் இழந்துட்டாரு, உலகத்துக்கு ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டாரு. ஆனா நம்மளை கொண்டு அவர் என்ன பண்ண போறாருன்னா, முழு உலகத்துக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. அந்த புண்ணியத்தை அறிவிக்கணும். என்ன அறிவிக்க போடணும்னா, பரலோக ராஜ்யம் வந்துருச்சு, கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் வந்துருச்சு, பரலோகத்துல எப்படி அவருடைய சித்தம் செய்ய போதோ அதே மாதிரி பூமியிலையும் சித்தம் செய்யணும், அதுக்காக தேவன் ஒரு கூட்டத்தை அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய தெய்வீக திட்டங்களை அறிவிக்கிறதுக்காக தான் சிறுமந்தை வகுப்பாரான நம்மள தேவன் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம நம்மள வந்து ஒரு அற்பரும் நீசரும் ஒண்ணுக்குமே உதவாதங்கள நம்மள போய் ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாவும் அவருக்கு சொந்தமான ஜனமாவும் நம்மள தெரிஞ்சிருக்கிறாரு. நாம ஆனா அன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா நம்ம இல்ல, ஆனா இப்ப அவருடைய ஜனமா இருக்கோம். அன்னைக்கு நம்ம இரக்கம் பெறாம இருந்தோம், ஆனா இன்னைக்கு இரக்கம் பெற்றவங்களா இருக்கோம் அப்படின்னு அந்த வசனத்துல சொல்லியிருக்கு. எப்படின்னா 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 நம்ம வந்து உலகத்துக்கு உலகத்தோடு நம்ம இருந்தோம், உலகத்தை விட்டு நம்மள ஒரு வேறு பிரித்து ஒரு ஒரு ஆஹ் ஆஹ் கதை தர வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிற நமக்கு ஒரே ஒரு நிமிஷம் பிரதர்.
சாரி பிரதர், இந்த ஆரம்பிச்சிட்டேன் பிரதர். ஹலோ, சொல்லுங்க. கண்டினியூ பண்ணலாம். ஒரு சாரி பிரதர், டிஸ்டர்ப். ஓகே. நம்ம வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறாரு. அதுக்கு நாம பண்றோம் அவருடைய புண்ணியமான அவருடைய வேலைகளை செய்யறதுக்காக நம்மள தேவன் முன்குறிச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி இந்த சிறு மந்தை வகுப்பார் அப்படின்னு ஒரு 2வது பேரால நம்ம பார்க்கிறோம். அந்த 2வது பாயிண்ட், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ராஜரிக கூட்டம் தான். கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புறஜாதியிலிருந்து தேவன் புறஜாதிகளான அந்நியரும் பரதேசிகளுமான நம்மள தெரிஞ்சிருந்தாலும் இந்த ஜனங்கள் யாரு அப்படின்னா நற்கிரியைகளை வைராக்கியம் காட்டுறவங்களும் தேவ ஊழியத்துல நம்மளுடைய அவங்க ஜீவனையே கொடுக்கவும் முன் வந்தவங்களும். அது மாத்திரம் இல்லாம அவரு எப்படி போனாரோ, யாரு? இயேசு கிறிஸ்து, அந்த மீட்பரை மெய்யாகவே பிரதிபலிக்க செய்யறவங்க. இப்ப ஒரு கண்ணாடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து நம்ம முகம் தெரியும். நாம யார பிரதிபலிக்கணும்னா கிறிஸ்துவ பிரதிபலிக்கணும். அவருடைய சாயலை நம்ம பிரதிபலிக்கிறவங்களா இருப்பாங்க. யாருன்னா அந்த சபை வகுப்பார், அந்த சிறு கூட்டம், சிறு மந்தை வகுப்பார் அப்படின்னு பிரதர் அழகா எழுதியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம 1000 வருட அரசாட்சி இப்ப நடந்துட்டு இருக்க இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துல கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க, தேவ சாயலை பெற்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதர். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன இதுல நம்ம பாக்குறோம்னா, அன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் ஜனங்க தான் தேவன் தெரிந்து கொண்டாரு. அந்த கொஞ்ச ஜனங்களுக்கிட்ட என்ன கேட்டாரு அப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாரு. நீ வந்து ஒரு இதுக்குதான் உன்னுடைய பிள்ளைய வந்து எனக்காக நீ குடுன்னு கேட்டாரு. ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா எதையுமே யோசிக்கல. அவருக்கு வயது சென்று குழந்தை கடைசி அந்த குழந்தை ஒரே ஒரு குழந்தை தேவன் கொடுத்தாரு வாக்குத்தத்தம் பண்ணி. அவர் என்ன பண்ணாரு, தேவன் இந்த கல்லுனால கூட குழந்தைய உண்டாக்க முடியும்னு சொல்லிட்டு முழு மனசோட கொண்டு போய் அந்த மோரியா மலையில தம் பிள்ளைய பலி கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. அந்த ஒண்ணுதான் தேவனுக்கு பிடிச்சிருந்தது. அப்படி சொல்ல வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு என்னும் போதுதான் அவரை கொண்டு தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, நீ எனக்கு உன் பிள்ளைய கொடுக்கிற முன் வந்துட்ட அப்படின்னுட்டு உலகத்துல இருக்க எல்லா சந்ததிகளும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போலவும் இருக்கும் அப்படின்னு வாக்குத்தத்தம் பண்ணினாரு. அந்த வானத்து நட்சத்திரங்கள் சொல்லப்படுறதுலதான் அந்த சிறுமந்தை வகுப்பாராக நாம இருக்கிறோம். நாம வந்து முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க கூடியவங்களா இருக்கோம். நாமன்ற வார்த்தையை நம்ம சர்வசாதாரணமா சொல்லிடுறோம். ஆனா இந்த பேரால பிரதர் எழுதியிருக்கிறத பார்க்கும்போது தேவ ஊழியத்தில் தங்கள் ஜீவனையே கொடுக்க முன் வந்தவர்கள் அப்படின்னும் போது அதை நம்ம யோசிக்கிறதுக்கே இதுவா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் 1% கூட இல்லை. நம்ம வந்து ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணிருக்கோம்னா தேவனை தெரிஞ்சிருக்கிறோம், அவருடைய குமாரனை தெரிஞ்சிருக்கிறோம், தேவனுடைய வல்லமை என்னன்றத தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ஜீவத்தை முழுசா நம்ம அர்ப்பணிக்கிறோமா அப்படின்னா நிச்சயமா இல்ல பிரதர். அப்படிதான் அதுல நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜீவனை கொடுத்து வாழ்ந்திருக்கிறாங்க. யாரு அப்படின்னா இயேசுவோட பின்னடியார்கள், பின்னாடி வந்தாங்க இல்லைங்களா, அந்த 12 அப்போஸ்தலர்கள்ல 11 பேரு. அப்போஸ்தலனாகிய பவுல் முதற்கொண்டு இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல நம்ம சொல்றத ஒவ்வொரு லைனா நம்ம தியானிக்கும் போதே ரொம்ப டீப்பா அதை யோசிக்கும் போதே நமக்கு கஷ்டமா இருக்கு. எப்படின்னா அப்போஸ்தலனாகிய யோவான், அப்புறம் அந்திரேயா, இன்னும் இருக்கிற அந்த 12 அப்போஸ்தலர்களோட வாழ்க்கையே நம்ம யோசிச்சா, அதுக்கப்புறம் வந்து அவருடைய சீசர்கள், அவருக்கு பின்னாடி வந்த அந்த 3000 பேரு 5000 பேர் அப்படியெல்லாம் வந்தாங்கல்ல, உண்மையிலே கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது பாத அங்கங்களா இருக்கிற நம்ம வந்து கொஞ்சம் பேர் தான். ஒரு 200 இருக்கோமோ 300 இருக்கோமோ எவ்வளவு இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கொஞ்ச ஜனங்களையும் நாம வந்து கிறிஸ்துவுக்காக ஜீவனை கொடுக்கிறவங்களா நம்ம வாழணும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல. அப்படி இருந்தாதான் நம்ம அவருடைய
கூட 1000 வருடம் அரசாட்சி செய்வோம். அதுக்கு தகுதியாகவும் நம்ம இருப்போம். தேவ சாயலையும் நம்ம அடைஞ்சிருவோம். எதுக்காக நம்ம இவ்வளோ உலகத்தெல்லாம் விட்டு, உலகத்தின் காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு தேவனுக்குள்ள நம்ம வாழ்ந்திருக்கோம்னா, அந்த தேவனுடைய சாயல அவரை போல நாம ஆகி, அவருடைய சாயலை தரிச்சு அவரோட கூட ஆளுகை செய்வோம் அப்படின்ற ஒரு விசுவாசத்திலையும் ஒரு நம்பிக்கையில தான் நம்ம இந்த ஸ்டெப் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த பொல்லாத உலகத்துல. அஹ் 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 நம்மளும் அவரை போல நமக்கும் அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களோ இந்த ஆறுகள்ல வந்த மோசங்கள்லையும், கல்லர்ல வந்த மோசங்கள்லையும், இனஜன மதுக்கள்ல வந்த மோசங்கள்லையும், எல்லாவற்றிலும் நான் இவ்வளோ அடியெல்லாம் வாங்கினேன், இப்படி எல்லாம் இருந்தேன். ஆனா இவை எல்லாவற்றிலும் நான் முற்றுமுடிய ஜெயம் கொள்கிறவரா இருக்கிறேன், அவங்களோட கூட ஜெயம் கொண்ட பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்தியர்ல கூட அந்த வசனம் கூட இருக்கு பிரதர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமான்னா இல்ல. ஆனாலும் நம்ம அதுக்காக முயற்சி எடுப்போம். தேவன் கூட நம்மள அந்த விஷயத்துல நம்மள வழி நடத்துவார். நம்ம தவறிடாதபடி அவருடைய நம்ம என்ன நம்மளுடைய இலக்கு என்னவோ அதை நினைச்சு நம்ம ஓடுறதுக்கு முயற்சிகளும் பண்ணுவோம். அவ்வளவுதான் பிரதர். இதுல நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதுதான். ஓகே சார், உங்களுடைய கருத்துக்காக ரொம்ப நன்றி. அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஷேர் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணலாம். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து இந்த கடைசியா 1000 இயர்ஸ்ல எப்படி ஆளுகை செஞ்சு அதாவது வலது பரிசத்துல உட்கார்ந்து செய்வாருன்ட்டு இது ஆல்ரெடி தாவீது எழுதியிருக்காரு. சங்கீதம் 110 சங்கீதம். சங்கீதம் தேவன் அவருடைய பரிசுத்தாவியை கொண்டு தாவீது வந்து எழுதிப்பாரு. ஒண்ணுலேருந்து வாசிச்சா, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாதத்தில் உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடிய காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். ஸோ அப்புறம் வேற வசனங்கள்ல பாக்குறப்ப வேற என்ன வசனம்? சங்கீதம் 8:6. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எபேசியர் 1:22. அவரே எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தது. அடுத்து ஹீப்ரு 2:8. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணும்.
இதெல்லாம் வந்து 1000 இயர்ஸ்ல வந்து இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ண போறாருன்ற விஷயத்த காண ஒரு வசனங்கள் தான். பேராகிராஃப்க்கு இசைவா வசனம் கொடுத்தீங்க, நன்றி. ஸோ இந்த பேராகிராஃப்ல நம்ம சகோதரர்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பேராகிராஃப்ல பிரதர் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து வந்து பிதாவு தேவன் கிட்ட ஒப்புவிக்கிறாரு. ஸோ அது அப்போஸ்தலர் மூலமாக இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை, அதாவது 1 கொரிந்தியர்கள் மூலமாக நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அப்போஸ்தலர் பவுல் வந்து சொல்றாரு, விளக்கி இருக்கிறாரு. இந்த மீட்பு பணியில வந்து என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சிறுமந்தை நிறைவாகணும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒப்புருவாக்குதல் தேவன் கிட்ட போயிடணும். லெட்டரெல்லாம் தேவன்கிட்டே போய் சேர்ந்துடணும். அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்கன்னா நற்கிரையில வைராக்கம் காட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து ஜீவனையே கொடுத்திருப்பாங்க. ஜீவனை கொடுக்க முன் வந்திருப்பாங்க. ஸோ அப்போஸ்தலன் பவுலுக்கே வந்து எனக்காக கழுத்தை நீட்டிருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்கிலா பிரிஸ்கில்லாவா அவங்கள பத்தி. ஸோ அவங்கள பத்தி விட்னஸ் பண்ணியிருப்பாங்க, சாட்சி கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ச் கிளாஸ்னா இப்படிதான் வாழணும், அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல் வந்து அப்போஸ்தலன் பவுல், அப்புறம் ஆக்கிலா பிரிஸ்கில்லா இவங்கள மாதிரிலாம் ஒரு நல்ல குட் எக்ஸாம்பிள்லாம் பைபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்து இவங்களை வச்சு நல்ல ஒரு எக்ஸாம்பிள்லாம் காமிச்சாங்க. ஸோ அவங்க வந்து கிரைஸ்ட் கேரக்டர் அப்படியே வந்து சாட்சியா வாழ்ந்து காமிச்சிருப்பாங்க, பிரதிபலிச்சிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க தான் வந்து அந்த ராஜரிக ஆசாரியத்துவத்துல இருப்பாங்க. அது ஆக்சுவலி ராயல் பிரீஸ்ட், அது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ராயல் பிரீஸ்ட்ஹுட் ஃபேமிலி ஆசாரியத்துவம் பண்ணுவாங்க. எங்கன்னா இந்த 1000 வருட அரசாட்சியில அவங்க தான் வந்து உடன் சுதந்திரம் பிதாவ தேவனுக்கு இருப்பாங்க. ஃபுல்லா உடன் சுதந்திரம்னா புத்திரர்கள் லிஸ்ட்ல வருவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கும். மத்தியஸ்தரா இருப்பாங்க, அதாவது ஆண்டவருடன் சேர்ந்து மத்தியஸ்தரா இருப்பாங்க அந்த 1000 வருட அரசாட்சியில. அதோட வேலை தான், முக்கியமான வேலை தான் என்னதான் பார்த்தீங்கன்னா, பிதாவ தேவன் கிட்ட உலக ஜனங்களுக்கு ஃபுல்லா ஒப்படைக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து அந்த புதிய உடன்படிக்கை வந்து ஸ்தாபிக்கப்படணும். அது வந்து அவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் அது வந்து புதிய உடன்படிக்கை வந்து ஸ்தாபிக்கப்படுது. அவருடைய ஈடுபலியின் ரத்தத்தின் மூலமாக தான் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஸோ அந்த அந்த புதிய உடன்படிக்கையோட கிருபை என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய ரத்தம் தேவைப்படுது. அந்த புதிய உடன்படிக்கை வந்து அதோட நன்மைகள், அதோடைய விளைவுகள் எல்லாம் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவருடைய ரத்தம் சிந்தப்படணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ரத்தத்தின் மூலமாக இவங்க வரணும், சர்ச் கிளாஸ் வரணும். இவர் தான் என்னுடைய ரட்சகர் மீட்பர், இவருடைய ரத்தத்தின் மூலமாக தான் நான் வந்து கழுவப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு விசுவாசிச்சு வாழ்ந்து காமிச்சு வாழ்ந்து வரணும். ஸோ அப்பதான் வந்து கம்ப்ளீட்டா அந்த புதிய உடன்படிக்கையோட கிருபை வந்து உலக ஜனங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ தட் அவங்க 1000 வருட சர்ச்சில் என்ன பண்ணி முடிச்சிருவாங்கன்னா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து பரிபூர்ணத்தை அட்டைன் பண்ணி பிதாவை தேவன்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. 2 பேரும் சர்ச் கிளாஸும் சாரி ஆண்டவரும் சர்ச் கிளாஸும் 2 பேரும் சேர்ந்து ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நடக்கும். எப்படி ஏதேன் தோட்டத்துல எப்படி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தாங்களோ பர்ஃபெக்டா, அந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்டா மாத்தி கொடுத்துருவாங்க பிதாவை தேவன். ஸோ நம்ம இந்த பேராகிராஃப்ல நம்ம இன்னும் சகோதரி சொன்ன மாதிரி லைன் பை லைன் ரொம்ப டீப்பா பார்க்கலாம். இதுவே போதுமான கருத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃப் உள்ள போயிடலாம். அதாவது 3வது பாயிண்ட் போயிடலாம். முழு சீர்திருத்தமும் முழு ஒருமனப்பாடும் கொண்ட இந்த லைன்ல தான் நம்ம படிக்கணும். விருப்பம் உள்ள சகோதரிகள் படிக்கலாம். முழு சீர்திருத்தமும் முழு ஒருமனப்பாடும் கொண்ட சந்தோஷ பரிபூரண மனிதர்களால் பூமி நிறைந்திருக்கும். எல்லா மனுக்குலமும் தெய்வ சித்தப்படி தேவ தயவு அடைகிறதற்கு விருப்பமாக இருப்பார்கள். எல்லாரையும் சீர்திருத்தி நீதியில் கற்பிக்கப்பட்டு தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கும் ஆவியில் முழு கட்டுப்பாடுடன் இருப்பதோடு பரிசுத்த ஆவியின்
கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம் ஆகிய குணங்களை கொண்டிருப்பார்கள். அதனாலே குற்றமற்றவர்களும் யாவரும் எந்த குற்றமும் சாட்டக்கூடாதவர்களுமாய் எந்த சோதனைகளையும் தாங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். தேவ தயவு பெற தகுதியற்றவர்கள். 4th பாயிண்ட், தேவ சாரி, ஃபர்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடுத்து நம்ம அதாவது 1000 இயர்ஸ்ல என்னென்னலாம் பெர்மனண்டா நடக்கும்ன்ற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய புது உடன்படிக்கை அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால வந்து எல்லா ஒரு மனுக்குலத்துக்கும் உண்டான அந்த கிரேஸை பத்தி பார்த்தாங்க. செகண்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா சர்ச் கிளாஸ் பத்தி. ஸோ அவ்வளோ தேவனுக்காக இயேசு கிறிஸ்துவ போல தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி தேவன் எதிர்பார்த்த அந்த கேரக்டர் வந்தவங்க எல்லாம் சிறுமந்தையா இருப்பாங்க. தேர்டு வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆப்வியஸா வந்து எல்லா உலக ஜனங்களுக்கும் தேவனை பத்தின அந்த ஞானம், அறிவு எல்லாமே போதிக்கப்பட்டிருக்கும், கிறிஸ்து மூலமாகவும் சபை மூலமாகவும். ஸோ அதனால வந்து அவங்க தேவனுடைய நீதி, அவரு சித்தம் என்ன, அப்புறம் அவருடைய அந்த கிரேஸை பத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பாங்க. அவரோட அன்பை புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கதான் வந்து எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அப்படி கீழ்ப்படிஞ்சு இருக்கிறப்ப எந்தவித தப்பான சில விஷயங்களும் அந்த இடத்துல நடக்காதுன்னு பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஆவின் கனிகளோட தான் இருப்பாங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, விசுவாசம், சாந்தம், இந்த குணங்களோட எந்த குற்றங்களும் வந்து இல்லாம இருப்பாங்க. அதே சமயத்துல எப்படிப்பட்ட சோதனை அந்த டைம் வந்தாலுமே அவங்க தாங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுக்குலத்துக்கு உண்டான அந்த கேரக்டர் எப்படி 1000 இயர்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃப் போட்டுருக்கோம். ஓகே சிஸ்டர், உங்களுடைய கருத்துக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம். அதை தொடர்ச்சியாக தான் வருது. இந்த பேராகிராஃபுக்கு ஏற்ற வசனம் வந்து ஏசாயா 11:9. அதுக்கு முன்னாடி ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வந்து தேவ தயவுக்கு அந்த தயவு பெற்ற தகுதி இல்லாதவர்கள்லாம் வந்து யார் யாரு அப்படின்னு பார்க்க போனோம்னா, அவங்க துன்மார்க்கனு தயவு செய்தாலும் நீதி கற்றுக்கொள்ளான், நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். இந்த 4வது பாயிண்ட்டுக்கு 3வது பாயிண்ட்ல வந்து எந்த வசனம் அப்படின்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். 1000 வருட அரசாட்சிக்கு அப்புறமேட்டுக்கு இது முழு சீர்திருத்தமும் ஒருமனை போட்டு சந்தோஷமாக கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த இதுல வந்து ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இதோ ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேலும் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தத்தை கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளில் கனியை புசிப்பார்கள். ஓகே சார், நீங்க சொன்ன வசனம் எல்லாமே இந்த பேராகிராஃப்ல மேக்ஸிமம் வந்துருச்சு. ஸோ இந்த வசனங்கள் தான் பிரதர் வந்து அதோட சாராம்சம், அந்த வசனத்தோட சாராம்சத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஸோ புதிய உடன்படிக்கை ஸ்தாபிக்கப்படுதல், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி
திருமந்தை ரெடி ஆகும். ஸோ அப்படி ரெடி ஆயிடுச்சுன்னா புது புது உடன்படிக்கைக்கான வேலைகள் ஆரம்பிச்சிடும். அப்போ ஆரம்பிச்ச பிறகு உலக ஜனங்கள் எப்பேற்பட்ட சிந்தனை, எப்பேற்பட்ட குணலட்சணம் இருப்பாங்கன்றது இந்த பேராகிராஃப் மூலியமா சகோதரிகள் சகோதரி கோட் பண்ண மாதிரி இசையா 11:65 இருக்கக்கூடிய வசனங்களுக்கு இசைவா வந்து இந்த பேராகிராஃப்லயும் இருக்கு. அது அதன் பிரகாரம் தான் வந்து எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஸோ சிந்தையிலும் சரி, உடல் ரீதியிலும் சரி, குணலட்சணத்திலும் சரி, தீமையெல்லாம் பண்ணாம வெறும் நன்மை மாத்திரமே செய்யக்கூடிய ஒரு அழகான, சந்தோஷமான, பரிசுத்தமான சூழ்நிலை இருப்பாங்க. இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய என்ன சத்தியமோ பைபிள் இருக்கிற சத்தியங்கள் அது அப்படியே அங்க கிடைக்கும். ஸோ நமக்கு என்ன கேரக்டர் வெளிப்படுத்தணும் தேவன் சுத்தமா இருக்கிறாரோ அந்த ஆவியின் கனிகள் எல்லாமே அவங்களும் வெளிப்படுத்துவாங்க. ஸோ அப்படின்றது அங்க எதிர்காலத்துல நடக்கக்கூடியது முன்கூட்டி இப்பயே வந்து வசனங்கள் மூலியமா நம்ம பார்க்கிறோம் இப்பவே. ஸோ இது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்க. உண்மையிலே அருமையான ஒரு பேராகிராஃப். கண்டிப்பா உண்மையை நடக்க போறது போய் சொல்றாங்க. வசனம் மூலமாகவும் சரி, இந்த பேராகிராஃப் மூலியமாவும் நம்ம இப்போ பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 4வது. ஓகே, இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் வசனம் ஏதாவது இருந்தா இசைவா இருக்கிறது ஷேர் பண்ணலாம். சங்கீதம் 22:27. பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும், ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். அடுத்து ஆபகுக் 2:14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இதுல இருந்து நீங்க சொல்லக்கூடிய கருத்து இந்த பேராகிராஃப் இசைவா இந்த வசனத்துல வந்து சொல்றாங்கல்ல, அதாவது 1000 இயர்ஸ்ல வந்து எல்லா ஜனங்களும் வந்து தேவனிடத்துக்கு திரும்புவாங்க, அப்புறம் அவரை பத்தின அவருடைய மகிமையை வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் இருக்கு. ஓகே ஓகே, மேக்ஸிமம் எல்லாம் கவர் வச்சு நம்ம 4வது பாயிண்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த பேராகிராஃப் வந்து படிச்சுட்டு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்படியாக 1000 வருட அரசாட்சியின் முடிவில் உலகம் தேவனோடு ஒருமனப்பட்டு முழுமையாக தேவ தயவை பெற்றிருக்கும். ஆதாம் பாவம் செய்யும் முன்பே இருந்த நிலைமையாகிய பரிபூர்ண நிலைமையில் தேவனோடு ஒருமனப்பட்டிருப்பார்கள் என்பதுடன் தீமை என்ன, அதனால் வரும் விளைவுகள் என்ன என்பதை அறிந்து உணர்ந்த அனுபவமும் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். பாவம், பாவ வாழ்க்கை, ஞானம், நீதியை தேடுதல், அதனால் உண்டாகும் லாபங்களையும் நஷ்டங்களையும் ஆகிய பாடங்களை கற்றிருப்பார்கள். ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது இருந்ததை விட பல துறைகளிலும் பல நுண்ணறிவுகளை பெற்று திறமையையும் அறிவையும் வளர்த்திருப்பார்கள். இந்த லாபகரமான பாடங்களை மனிதருக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த தேவ தூதரும் தேவ நீதி, அன்பு, ஞானம், வல்லமை ஆகியவற்றின் சமத்துவத்தை சாட்சியாக கண்டுகளிக்க வாய்ப்புண்டு. இந்த பாடங்களை எல்லாரும் கற்ற பிற்பாடு இந்த அண்டவெளியிலே மற்ற கிரகங்களிலே இனி சிருஷ்டிக்கப்பட போகிற யாவரும் கற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு. இதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன ஷேர் பண்ணலாம். இந்த 1000 வருட அரசாட்சியில வந்து எல்லா ஜனங்களுமே வந்து நீதியை கற்றுக்கொள்வாங்க. பாவத்தினால நம்ம என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கறதெல்லாம் எல்லா மனுஷர்களும் உணர்வாங்க. உணராதவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனாலும் உணர்ந்து நன்மை என்ன, தீமை என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சத்தியத்தினால போதிக்கப்பட்டு எல்லாரும் நீதியை கற்றுக்கொள்வாங்க. பாவ வாழ்க்கையை விட்டு பாவ வாழ்க்கையில இருந்தெல்லாம் விடுபட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும், நீதி என்னங்கிறது தெரிஞ்சிரும். நம்முடைய பாவங்களுக்காக மரிச்ச இயேசு கிறிஸ்து இவர்தானா அப்படிங்கிறத எல்லா ஜனங்களுமே ஏற்றுக்கொள்ளுவாங்க. லாப நஷ்டங்கள் எல்லாத்தையும் பாடங்களா கற்றுக்கொள்ளுவாங்க. ஆதாம் உண்டாக்கப்பட்டப்ப எப்படி பரிபூரணமா இருந்தாங்களோ அந்த மாதிரி பரிபூர்ண நிலைமைக்கு எல்லா ஜனங்களும் வந்துருவாங்க. அறிவிலையும் திறமையிலையும் வளர்ந்திருப்பாங்க.
கடவுளோட நீதி, அன்பு, ஞானம், அவருடைய வல்லமை என்ன என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு இருப்பாங்க உலக ஜனங்கள் எல்லாருமே. வெளிப்படையான ராஜ்யத்துல அது எல்லாமே நடக்க போகுது. அவ்வளவுதான். இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இதுல அடிஷ்னலா வேற என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நமக்கு அதாவது லேக் அண்ட் 44க்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்ப லேக் அண்ட் 44க்கு இந்த சோதனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அதாவது நன்மை செஞ்சா வந்து என்ன மாதிரி விளைவுகள், தீமை செஞ்சா என்ன மாதிரி விளைவுகள்னு சொல்லிட்டு தேவன் வந்து நம்மளுக்கு இப்ப அந்த கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நம்ம அதை உணர்ந்து தேவனுடைய நீதியை வந்து செய்யறது மட்டும்தான் கரெக்ட்னு சொல்லி பண்ணிட்டு இருப்போம். இதே விஷயம் அந்த இடத்துலயே நடக்கும். உலக ஜனங்கள் எல்லாருமே நன்மை செஞ்சா அதோட விளைவு என்ன, அப்புறம் வந்து பாவம் செஞ்சா அதோட விளைவு என்ன அப்படின்ற விஷயத்த நல்லா வந்து கத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல இப்ப ஆதாம் பூர்ண மனுஷனா 100% பிரெயினோட எந்த மாதிரி நாலேஜோட இருந்தாரோ அதே மாதிரி நாலேஜும் வந்து அதாவது எல்லா துறைகளையும் எல்லா திறமையும் பெற்று உலக ஜனங்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த வந்து தேவ தூதரும் வந்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 1000 இயர்ஸ்ல அதுக்கப்புறம் அதாவது தேவன் வந்து இந்த பூமியை மட்டும் உண்டாக்கல, நிறைய பிளானட்ஸ், நிறைய யூனிவர்ஸ், கிரகங்கள், நிறைய கேலக்சிஸ் எல்லாம் உண்டாக்கி இருக்காரு. ஸோ அதுலயும் வந்து தேவன் இந்த பிளானை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்காக நன்றி. இன்னும் அடிஷனல் கமெண்ட்ஸ் ஏதாவது வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்த மாதிரி சகோதரிகள் சொன்னதாக நாம பார்க்கும்போது இந்த தேவதேவ வந்து சில பேர் வந்து கிடைக்காது, ஏன்னா அதுக்கு தகுதியற்றவர்களா இருப்பாங்க. அதனால அவங்க அப்படியே அறுப்புண்டு போயிடுவாங்க. ஆனா இந்த 1000 வருட அரசாட்சியில சரியாக பயன்படுத்தப்பட்டவர்கள், சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு தேவனுக்கு கீழ்ப்படிதல் காமிக்கிறதுக்கு, மகிமைப்படுத்துறதுக்கு, தீமை பண்ணாம இருக்கிறதுக்கு, பாவ வாழ்க்கை வாழாம இருக்கிறதுக்கு, ஞானமா இருந்து நீதிய நாடுறவங்களுக்கு என்ன லாப நஷ்டங்கள் இருக்கும், அந்த மாதிரி பாடங்கள்லாம் வந்து பயங்கரமா கத்துப்பாங்க. அப்புறம் ஆதாம் வந்து எப்படி உண்டாகப்பட்டாரோ அதே அதே அந்த லெவல்ல வந்து படைக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது இந்த பரிபூரணத்தை அட்டைன் பண்ணியிருப்பாங்க, பரிபூர்ணத்தை அடைந்திருப்பாங்க. எப்படி ஏதேன் தோட்டத்துல ஆதாம் இருந்தாரோ அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து எந்த மாதிரி இருப்பாங்கன்னா, பல துறைகள்ல வந்து ஒரு ஒரு பொதுவான அறிவு மற்றும் நுண்ணறிவு கூட இருக்குமா. எல்லாமே ஒரு மனுஷனா இந்த பூமியில தீமை பண்ணாம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துட்டு பூமியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியா பயன்படுத்தி கொண்டு அதுல இருக்கக்கூடிய எல்லாமே பல துறைகள் இல்லைன்னா அது எல்லாமே தான் வரும். கல்வி அறிவு, அறிவியல், அப்புறம் பூமிக்குரிய விஷயங்கள் எல்லாமே. இப்ப சாலமோனுக்கு கிடைச்ச ஞானம்லாம் பாத்தீங்கன்னா படத்திற்குரிய ஞானம்லாம் கிடையாது. பூமியில மனுஷனா தேவனுக்கு கீழ்ப்படிதலோட பிளஸ் வந்து நன்மையா மற்றவங்களுக்கும் நன்மை செய்யணும், அவங்களால எதுவும் தீங்கும் விளைவிக்க கூடாது, தேவன் கொடுத்த அறிவை பயன்படுத்தி எப்படி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிதலா வாழலாம், பிளஸ் அடிஷ்னலாவும் நிறைய ஞானம் இருந்துக்கு. ஸோ கல்வி அறிவு அந்த மாதிரிலாம் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வந்து பல துறைகள்ல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்றது பார்க்குறோம். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சாட்சியை வந்து இவங்களும் பார்ப்பாங்க, பரிசுத்த தேவதூதரும் பார்ப்பாங்க, தேவதூதர்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு சாட்சியாகவும் இருக்கும். அவங்களும் வந்து அதுல கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக பாடங்கள் கண்டுகளிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து தேவன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றத நம்ம இந்த பேராகிராஃப் மூலியமா பார்க்குறோம்.
அப்புறம் வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமும் வந்து இப்போ உலகமும் சரி, உலக ஜனங்களும் சரி, ஒரு சீரமைப்புக்குள்ள வரணும். கண்டிப்பா 100% 101% வந்து ஒரு சீரமைப்புக்குள்ள வரணும். பரிபூரணத்தை வந்து அடையணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஒரு சின்ன சோதனை முடிஞ்ச பின்னாடி, அந்த கொஞ்ச காலம் லிட்டில் சீசன் முடிஞ்ச பின்னாடி அப்படியே ஏஜஸ் டு கம் யுகத்துக்கு போயிடும். செம்மறி ஆடு வகுப்பார் வந்து போயிடும். ஸோ இப்போ தேவன் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமா சபையின் மூலமாக இந்த மாதிரி உலக ஜனங்களை பரிபூரணம் அடைவதற்கு உதவியா இருப்பாங்க, மத்தியஸ்தரா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தெய்வ நீதியிலும் சரி, ஒரு பொது அறிவு நுண்ணறிவிலும் சரி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் பொது அறிவிலும் சரி, நுண்ணறிவிலும் சரி, அது எல்லாமே தான் அடங்கும். அதுவும் அடங்கும். அப்புறம் இதுவும் அடங்கும். அதாவது இந்த குணலட்சணம், தேவனுடைய குணலட்சணம், ஆவிக்குரிய கனிகள், அதுவும் அடங்கும். அதுல எல்லாமே வந்து பர்ஃபெக்டா கொண்டு வந்து அவங்க வந்து உலக ஜனங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் பண்றாரு. இப்படி இது பார்க்கும்போது லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணி வைக்கும்போது இது எப்படி வந்து தேவன் ஃபிக்ஸ் பண்றாருன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளா ஃபிக்ஸ் பண்றாரு. மற்ற கிரகங்களுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா ஃபிக்ஸ் பண்றாரு. ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும், ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். தேவனுக்கு கீழ்ப்படியாமை போனதுனால என்னென்ன பின்விளைவுகள் சந்தித்தாங்க, அதுக்கப்புறம் கீழ்ப்படிதல் காமிச்சு ஒரு பரிபூரணத்தை அடைந்த பிறகு எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது இயேசு கிறிஸ்து மூலமாக, சபை மூலமாக வழிநடத்தப்பட்டு ஒரு தேவனுடைய அந்த சர்வ வல்லமையின் ஆதிக்கத்துக்குள்ள எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களோ, இந்த பூமிய அப்படியே ஒரு எக்ஸாம்பிளா வைக்க போறாரு. அதை வந்து இந்த எக்ஸாம்பிளா வச்சுட்டு மற்ற கிரகங்கள்ல வந்து இன்னும் படைப்புகள் இருக்கு, படைக்கப்படும் அப்படின்றது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்குங்க. கடைசியில இந்த பாடங்களை எல்லோரும் கற்ற பிற்பாடு இந்த அண்டை வெளியிலே மற்ற கிரகங்களிலே இனி சிருஷ்டிக்கப்பட போகிற யாவரும் கற்றுக்கொள்ள வாய்ப்புண்டு அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் டென்ஸ்ல முடிக்கிறாங்க. அது அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது, ஃபுல் ஸ்டாப் இல்ல, அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து சர்ச் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட் ஆயிட்டு, கிரேட் கம்யூனி கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு, புதிய உடன்படிக்கை வந்து அப்பதான் அந்த புதிய உடன்படிக்கையோட பவர் கிடைக்குது. ஏன்னா ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுறாங்க மெயினான ஆளுங்கள. இயேசுக்கு கம்ப்ளீட் ஆகிறாரு, கேரக்டர் காமிச்சு. சர்ச் கிளாஸ் கேரக்டர் காமிச்சு கம்ப்ளீட் ஆகிறாங்க. அப்புறம் கிரேட் கம்யூனி இவங்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் வந்து புதிய உடன்படிக்கை வந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே வந்து தேவன்கிட்ட எல்லாருமே தேவனுடைய நீதினா என்ன, கேரக்டர்னா என்ன அப்படின்றத எல்லாம் கத்துக்கிட்டு இவங்க வந்து ஒரு பூமியில ஒரு பர்ஃபெக்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த பர்ஃபெக்டான லைஃப் வந்து மற்ற கிரகங்கள்ல படைக்கப்படும் போது, அதாவது மனிதர்களா படைக்கப்படும் போது, ஏன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க அப்படிதான் இருக்கு. இந்த இனி சிருஷ்டிக்கப்பட போகிற யாவரும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு. ஸோ அடுத்த பிளான்லாம் தேவன் வச்சிருக்கிறார். ஸோ ஏன்னா 1,44,000 பேர் புது சிருஷ்டிகள், அவங்களும் டிவைன் நேச்சர் இருக்காங்க, தெய்வீக தன்மையில இருக்கிறாங்க. அவங்களுக்கே உரிதான வல்லமைகள், சுபாவங்கள், அறிவு ஞானம்லாம் இருக்கும். அவங்கள பயன்படுத்தி கிரகங்களை கூட உருவாக்கலாம், மனிதர்களை கூட உருவாக்கலாம். ஸோ கீழ்ப்படிதல்னா என்ன, கீழ்ப்படியாமைக்குள்ள போனா என்ன அழிவு நாசமோசத்துக்கு போவீங்கன்றது பூமி ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சிருவாரு முன்னாடி. அப்போ அந்த பூமியை பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை, கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அதை வந்து ஒரு எடுத்துக்காட்டா வச்சுப்பாங்க. கீழ்ப்படியலைன்னா உண்மையிலே பயங்கரமான அடி விடும். அதே கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அதை விட பல மடங்கு பயங்கரமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுன்றதை நம்ம இந்த பேராகிராஃப் மூலியமா நான் பார்க்கிறோம். ஸோ அடுத்து இந்த சின்ன பேராகிராஃப் தான் நம்ம இதை பார்த்து முடிச்சுட்டு, ஓகே இது வந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அது கண்டினியூட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் கரெக்ட் ஆகும். ஸோ நம்ம முடிவாக நம்ம இறைவன் கீதம்
இறைவனிடம் டேனியல் பிரதர் அவர்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இல்லை நினைக்கிறேன். சாம் பிரதர், டேனியல் பிரதர் இல்ல, சாம் பிரதர் வாசிக்கிறீங்களா? இறைவன் கீதம். ஓகே பிரதர் வாசிக்கிறேன். இரவின் இனிய கீதங்கள், ஜூன் 26. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே. எபேசியர் 1:11-12 தேவன் ஏன் கிரியை காட்டிலும் விசுவாசத்தை சோதிக்க வேண்டும் என்கிற கேள்வி இயற்கையாக எழுகிறது. எந்த செயலாகிலும் அதை நடப்பிக்கிறவருடைய தகுதியை பொறுத்தே இருக்கும். ஆதாம் பூரணமாக சிருஷ்டிக்கப்பட்ட போதிலும் விழுந்து போன மனுகூலம் பூரண கிரியையை செய்ய தகுதியுள்ளவர்கள் அல்ல. தற்கால அபூர்ண நிலையில் யாரும் நீதியிலோ ஞானத்திலோ அன்பிலோ பூரணராக இருக்க முடியாது. எனவே தேவன் தம்முடைய ஞானத்திலும் அன்பிலும் நம்முடைய கிரியைகளை சோதிக்காமல், ஏனெனில் நாம் அபூரணர், நம்முடைய விசுவாசத்தை மட்டும் சோதிக்கிறார். நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களிலும் ஞானத்திலும் அன்பிலும் நிறைந்திருக்க வேண்டும். இவற்றில் நாம் சோதிக்கப்படுகிறவர்களாக இருப்போமானால் நாம் அடிப்படை நம்பிக்கையை இழந்தவர்களாக இருப்போம். நாம் விழுந்து போன நிலைமையிலே இருக்கிறோம். மற்றவர்களைப் போல நாமும் மரிக்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். தேவன் நமக்கு ஒரு இரட்சகரை கொடுத்திருக்கிறார் என்பதை வேத வசனத்திலிருந்து அறிகிறோம். இது நம்மால் உண்டாகாமல் தேவனாலும் கிறிஸ்துவினாலும் உண்டாயிருக்கிறது. எனவே ஆரம்பம் முதல் முடிவு வரை அறிந்த தேவன் தமது சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் நடப்பித்து ஏற்ற காலத்தில் பூமியிலே நீதியை நிர்மாணிப்பார் என்று நமது விசுவாசம் உறுதி செய்கிறது. ஓகே, முடிவாக ஜெபம். அபிகால் அவர்களே ஜெபிக்க முடியாது. அப்பா இருக்கணும் தேவனே, இந்நாள் வரையும் எங்கள் கண்ணின் மணி போல் வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி தரப்படும். மீறுதல் பாவங்கள் யாவற்றையும் தெளிவுபடுத்த அப்பா, நாங்கள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதன் பற்றியே நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு நாங்கள் அனைவரும் நடத்த நீதியின் விளைவையும் பாவத்தையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் அனைவரும் கீழ்ப்படுத்த வார்த்தைகளை நாங்கள் படிக்க நீங்கள் தந்த தாளங்களை நாங்கள் பிரயோசனப்படுத்திக் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.